நன்றி சொல்கிறது ஒரு மாயாஜாலம் மாதிரி. நீங்கள் எவ்வளோ நன்றி சொல்கிறீங்களோ அவ்வளவு பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் அதிகம் தர ஆரம்பிக்கும். ஏன்னா அது ஒரு நேர்மறையான ஆற்றல். நீங்கள் நன்றி சொன்னால் உங்கள் மனசில் அந்த நேர்மறை ஆற்றலை வெளியிடும். ஏன்னா அது சொல்ல தெரிஞ்சவங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்குவாங்க. ஒரு சிறிய உதாரணம் பார்ப்போமா? ஒரு மனுஷன் இரவு தூங்கும்போது நன்றி, இன்று நல்லா முடிஞ்சது என்று சொல்கிறான். மற்றொருவன் அது எதுக்கு நன்றி சொல்லணும், என்ன இன்னைக்கு பெருசாக நடந்துச்சு என்று நினைக்கிறான். அந்த 2 பேரோட வாழ்க்கையும் 6 மாதத்துக்கு பிறகு எப்படி இருக்கும் தெரியுமா? முதல் மனிதன் எந்த சூழ்நிலையிலும் சிரிக்க கற்றுக்கொள்கிறான். அவனுக்கு மன அமைதி வரும். அவன் கஷ்டத்தில் கூட அவன் வலிமையை கண்டுபிடிப்பான். ஏன்னா அவன் பாசிட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணுறான். 2வது மனுஷன் எப்போதும் குறைபாடுகளை மட்டுமே பார்க்குறான். அவனுக்கு நல்லது நடந்தாலும் அது பத்த மாட்டேங்குது. ஏன்னா அவன் நன்றி சொல்லாதவன். நன்றி சொல்கிற மனசு அது துன்பத்தையும் வலிமையாக மாற்றும். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கடினம் நடக்குதா? அப்போது இது என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னு கேளுங்க. அந்த கேள்வி தான் உங்களை வளர்ச்சிக்கு தள்ளும். நன்றி சொல்கிறவர் எப்போதும் வலிமையானவராக இருப்பார். ஏன்னா அவர் எப்போதும் இழந்ததை விட அதில் கற்ற பாடத்தையே நினைப்பாங்க. ஒரு பெரிய சீக்ரெட் என்னென்னா, வெற்றி பெற்ற எல்லா மனிதர்களும் ஒரே ஒரு குவாலிட்டி வச்சுருப்பாங்க. அதுதான் கிராட்டிடியூட். அவர்கள் ஒவ்வொரு நாளும் சில நிமிஷங்கள் நன்றி சொல்ல நேரம் எடுத்துக்குவாங்க. கிராட்டிடியூட் ஓப்பன்ஸ் த டோர் டு அபண்டன்ஸ். நன்றி சொல்கிறது ஒரு ப்ரேயர் மாதிரி. நீங்கள் எவ்வளவு அதிகமாக நன்றி சொல்கிறீங்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் வலிமையான மனிதராக மாறிக்கொண்டிருக்கிறீங்க. நன்றி சொல்கிறது ஒரு சொல் இல்லை, அது ஒரு ஆற்றல். அது உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியையும் மாற்றும் ஒரு சக்தி. நீங்கள் நன்றி சொல்கிற அளவுக்கே உங்கள் மனசு மெதுவாக அமைதியாக மாறும். எதிர்மறை எண்ணங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா நன்றி சொல்கிறத மனசுக்கு கோபம், பொறாமை, பயம் இவை எல்லாத்துக்கும் இடமே கிடையாது. நன்றி சொல்கிறவர் ஒருவரும் தோல்வி அடைய மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் எப்போதும் எதை பெற்றாலும் பாராட்ட கற்றுக்குவாங்க. அதனால் அவர்களிடம் இன்னும் அதிகம் வர ஆரம்பிக்கும். உங்களிடம் எவ்வளவு இருக்குது என்பது முக்கியம் இல்லை, நீங்கள் எவ்வளவு நன்றியுடன் இருக்கிறீங்க என்பது தான் முக்கியம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் நான் உயிருடன் இருக்கிறேன், இந்த ஒரு புதிய நாளுக்கு நன்றி, இந்த மாதிரி சொல்லி பாருங்கள். இந்த ஒரு வாக்கியம் உங்கள் நாளை முழுக்க நிம்மதியாக மாற்றிடும். நன்றி உணர்வு கொண்ட மனிதர்களை தான் பிரபஞ்சம் அதிகமாக ஆசீர்வதிக்குது. அதனால் இன்றிலிருந்து தொடங்குங்க. யாருக்காவது நன்றி சொல்லுங்கள். பெரிய காரணம் வேண்டாம், ஒரு சின்ன புன்னகைக்கு கூட நன்றி சொல்லுங்கள். அந்த நன்றி தான் உங்களை உயர்ந்த மனிதராக உருவாக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கை ஒரு ஓட்டம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். வேலை, இலக்கு, போட்டி, ஆசை, இதில் நம்ம அசந்து போய் விடுகிறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியையும் தரும். அதுதான் நன்றி சொல்லும் மனசு. நன்றி சொல்கிறது ஒரு பழக்கம்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு வாழ்க்கை நெருக்கடி குணமாக்கும் மருந்து. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? சிலர் எப்போதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க. அவர்களுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு இல்லை. ஆனால் அவர்கள் ஒரு விஷயம் மட்டும் கற்றுக்கிட்டாங்க. அது என்னென்னா, என்ன இல்லைன்னு நினைக்காம என்ன இருக்குன்னு பார்க்க. அதுதான் கிராட்டிடியூட். நன்றி சொல்கிற பழக்கத்தை ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1, காலை எழுந்த உடனே நன்றி சொல்லுங்கள். மூச்சு ஆழமாக இழுத்து நன்றி, என்று நான் உயிருடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்கள் மூளை முழுக்க பாசிட்டிவ் டைரக்ஷனுக்கு திருப்பிவிடும். ஸ்டெப் 2, கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுங்க. ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்னாடி 5 விஷயங்களை எழுதுங்க. இன்று என்ன நன்றிக்குரிய விஷயங்கள் நடந்துச்சு. சின்ன விஷயமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்கள் மனசுக்கு அமைதியை தரணும்.
ஸ்டெப் 3, யாருக்காவது நன்றி சொல்லுங்கள். நம்ம வாழ்க்கையில் நம்மளை சப்போர்ட் பண்ண பல பேர் இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு மெசேஜ், ஒரு ஸ்மைல், ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள். அந்த எனர்ஜி அடுத்த நாள் உங்கள் வாழ்க்கையில் திருப்பி வரும். ஸ்டெப் 4, கம்ப்ளைண்ட்ஸை கம்மி பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளவு குறை சொல்கிறீங்களோ அவ்வளவு நன்றி சொல்கிற ஆற்றல் குறையும். அதனால் ஒவ்வொரு முறையும் குறை சொல்ல ஆசை வந்தால் இதில் நல்லது என்ன இருக்குது, குறை சொல்லி என்ன ஆக போகுது என்று கேளுங்க. அந்த ஒரு கேள்வி உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிடும். ஸ்டெப் 5, கிராட்டிடியூட் விஷுவலைசேஷன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நன்றியுணர்வோட விஷுவலைஸ் பண்ணுங்கள். உங்கள் குடும்பம், உடல் ஆரோக்கியம், வாய்ப்புகள், ஈவன் உங்கள் கஷ்டங்களுக்கும். இவை எல்லாம் உங்களை வலிமையாக்கிச்சு. நீங்கள் எவ்வளவு அதிகமாக நன்றி சொல்ல கற்றுக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமாக பிரபஞ்சம் உங்களை ஏற்கும். நன்றி சொல்கிறது ஒரு பழக்கம் இல்லை, அது ஒரு வாழ்வியல் தத்துவம். நன்றி சொல்லும் மனுஷன் ஒருபோதும் காலியாக இருப்பதில்லை. அவர்களுக்கு எப்போதும் இன்னும் நிறையா வரும். அது ஆசீர்வாதமாகவோ அனுபவமாகவோ அல்லது வளர்ச்சியாகவோ. நன்றி சொல்லுங்கள். அது உங்கள் மனசை மாற்றும், உங்கள் வாழ்க்கையும் மாற்றும். கஷ்டங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். கஷ்டங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அவை தான் உங்களை வலிமையாக்கியது. அந்த பெயின் இல்லைன்னா இந்த க்ரோத் வராது. எதிரிகளுக்கு கூட நன்றி சொல்லுங்கள். அவர்கள் தான் உங்களை வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருந்தவங்க. அவர்களால் தான் நீங்கள் இன்னும் சிறப்பாக மாறினீங்க. தினசரி வேலைகளுக்கு நன்றி சொல்லுங்கள். பயணம், வேலை, வீட்டு பொறுப்பு, உணவுக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த ஒரு உணவுக்காக எத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க. அதை நினச்சாலே நம்ம மனசு ஹம்பிள் ஆகும். உங்கள் பாஸ்ட் மிஸ்டேக்ஸுக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த தவறுகள் தான் உங்களை புத்திசாலியாக மாற்றியது. கம்ப்ளைண்ட்ஸை குறைச்சி கொள்ளுங்கள். நீங்கள் குறை சொல்கிற அளவுக்கு உங்கள் மனம் நெகட்டிவிட்டியை பில்டப் பண்ணும். அதனால் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் இதில் நல்லது என்ன இருக்கலாம் என்று கேளுங்க. நேச்சருக்கு நன்றி சொல்லுங்கள். சூரியன், காற்று, பூமி, மழை இவை நம்மிடமிருந்து எதுவும் கேட்காம நமக்காக நல்லது செய்யுது. தினமும் சிரித்து நன்றி சொல்லுங்கள். சிரிப்பு நன்றி சொல்லும் ஒரு வழி. நீங்கள் சிரிக்கும்போது யூனிவர்ஸுக்கு சொல்கிறீங்க, நான் நன்றியுடன் இருக்கிறேன்னு. உங்கள் கோல்ஸுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு இருக்குது, அதுவே ஆசீர்வாதம். உங்கள் ப்ரெசண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போது எங்கே இருக்கீங்களோ அதுக்கே நன்றி சொல்லுங்கள். இதுவே உங்கள் அடுத்த லெவலுக்கு வழி. ஸ்மால் வின்ஸுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு நாள் மோட்டிவேஷனாக இருந்ததா, நன்றி. ஒரு நல்ல உரையாடல் நடந்ததா, நன்றி. சின்ன விஷயங்களையும் செலிப்ரேட் பண்ணுங்கள். நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது ஸ்டாப் செய்து நன்றி சொல்லுங்கள். அந்த தாட்ஸுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி, நீ என்னை அலர்ட் பண்ணினதுக்கு. அதுவே அந்த தாட்டை கண்ட்ரோல் பண்ணும். கிராட்டிடியூட் மெடிடேஷன் செய்யுங்க. ஒரு சில நிமிஷம் கண்களை மூடி உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நினச்சி நன்றி சொல்லுங்கள். அந்த வைப்ரேஷன் உங்கள் எனர்ஜியை உயர்த்தும். பிறருக்காக நன்றி சொல்லுங்கள். யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு மனசுக்குள்ளே அவர்களுக்கு நல்லது நடக்கட்டும்னு சொல்லுங்கள். அது யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லும் ஒரு வழி. ஒவ்வொரு நாளையும் முடிப்பதற்கு முன்னாடி நன்றி சொல்லி தூங்குங்க. அந்த நிம்மதி உங்கள் கனவுகளையும் அழகாக்கும். அந்த நிம்மதி உங்கள் கனவுகளையும் அழகாக்கும். நன்றி சொல்லும் மனசு அது ஒரு ஆர்டினரி ஃபீலிங்ஸ் இல்லை, அது ஒரு சூப்பர் பவர். அது உங்கள் வாழ்க்கையை ஸ்லோவாக, ஸ்டெடியாக பட் பெர்மனண்ட்டாக மாற்றும். நம்ம வாழ்க்கை நமக்கு ஏராளமான பரிசுகளை தந்து இருக்குது. ஆனால் எப்பவும் நாம் நம்மிடம் இல்லாததையே நினச்சி வருத்தப்படுவோம். இது இன்னும் நம்ம கடுமையான இருளுக்குள்ளே தள்ளிவிடும். தவிர ஒருபோதும் நம்ம இருக்கக்கூடிய நிலையிலிருந்து முன்னேற வழிவகுக்காது. முதல்ல உங்களிடம் இருப்பதற்கு நன்றியோடு இருங்க. நீங்கள் இன்னும் அதிகமாக பெறுவீங்க. இல்லாதவற்றில் அதிகம் கவனம் செலுத்தினா ஒருபோதும் வாழ்க்கை போதுமானதாக உணர மாட்டீங்க. நம்மளில் சில பேர் அநேக சந்தர்ப்பங்களில் என்னிடம் பணம் இல்லை, பணம் இருந்திருந்தால் நான் இதை செய்வேன், அதை செய்வேன், எனக்கு பணம் அதிகமாக வேண்டும் என்று சொல்லுவாங்க.
இவர்கள் எவ்வளவு பணம் இருந்தாலும் வாழ்க்கையில் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டாங்க. நாம் நம்மிடம் இருக்கும் விஷயங்கள் மீது கவனம் செலுத்தி நன்றி உணர்வோடு இருக்கும்போது நாம் விரும்புகின்ற விஷயங்களை நாம் அதிகமாக ஏற்பதற்கு இந்த பிரபஞ்சம் நம்மை அனுமதிக்கும். நன்றி சொல்வதன் அற்புதமான பலன் என்ன தெரியுமா? ஒரு நாள் ராஜ் என்ற ஒரு நபர், அவர் மிகவும் வறுமையில் இருந்தார். அவருக்கு வீடு கூட இல்லை, நல்ல வேலை இல்லை. ஒரு நாள் அவர் நன்றி கூறும் நெறிய கற்றுக்கிட்டாரு. அவர் தினமும் வறுமையை கவனிக்காமல், நன்றி பிரபஞ்சமே, நான் நாளுக்கு நாள் செல்வந்தராகிறேன். நன்றி பிரபஞ்சமே, என்னுடைய வாழ்க்கையில் செல்வ வளங்கள் அனைத்தும் என்னை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கு என்று கூற தொடங்கினார். தொடக்கத்தில் அவருக்கு அது ஒரு மாதிரியாக தோன்றினாலும் அவர் மனம் தளராமல் சொன்னார். அதன் விளைவாக அவருக்கு 50,000 ரூபாய் சம்பளத்தில் ஒரு நல்ல வேலை கிடச்சி தங்குமிடமும் கிடச்சது.